எனக்கு ஒரு டவுட்டு மக்களே, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த தவிட்டு தற்கூரியான் தாவேக்கா காரணங்கள்ட்ட இருந்து பதில் கிடச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு நாய் இருக்குல்ல, ஒரு நாய், அந்த நாய் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எப்போ பார்த்தாலும் குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தவிட்டு தற்கூரிக்கும் அந்த புறம்போக்கு நாய்க்கு அனுப்பி அந்த புறம்போக்கு நாய் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் மக்களே. என்னன்னா, அவன் பழனியில் போய் மொட்டை அடிப்பான், இவனுங்க பழனிக்கே மொட்டை அடிச்சிருக்கானுங்க. 100 கோடி ரூபா சொத்தை வந்து ஆட்டே போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானுங்க. இந்த அறநிலைத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காரு, ஆமாம் ஃப்ராடு நடந்துச்சு, நாங்கள் அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் இன்னும் கூடுதல் எக்ஸ்ட்ரா தகவலாட்டு என்ன சொல்கிறாருன்னா, போன 2025 செப்டம்பரில் இது நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, நவம்பர்லேயும் ஏதோ நடந்திருக்கு. அறநிலைத்துறையிலேருந்து இவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு, இந்த இடம் கோவில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது, இதை வந்து யாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அரசாங்க சைட்ல இருந்து. மார்ச் 1ஆம் தேதியும் இந்த முயற்சி பண்ணியிருக்கிறானுங்க, மார்ச்சோ ஏப்ரலோ, அப்பவும் இங்க வந்து தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ஜூலை மாசம் சூப்பரா ஆட்டையை போட்டிருக்கிறானுங்க. இப்போ ஒரு அதிகாரியை தான் இவனுங்க வந்து நீக்கியிருக்கானுங்க. அந்த சொத்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பெயர் யாருடைய பெயர், அவர் யாரு, எந்த ஊரை சார்ந்தவர், இந்த ரூபாய் யாருக்கு போச்சு, பணமா போச்சா, செக்கா போச்சா, கோவில் சைட்ல இருந்து எவன் வந்து சாட்சிக்கு வந்தான் கையெழுத்து போடுறதுக்கு. இடத்த நான் விற்கிறேன்னாலே 2 சாட்சி தேவைப்படுது, வாங்குறவங்க சைட்ல இருந்தும் சாட்சி தேவைப்படுது. இவ்வளோ தான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியும்னு இருக்கும்போது விற்க துணை போன பரதேசி யாரு, வாங்க முற்பட்ட அந்த அந்த மகான் யாரு, இவங்களுக்கு சாட்சியா இருந்த அந்த அந்த தூயவர்கள் யாரு அப்படின்னு இந்த தூயாட்சி பதில் சொல்றதுக்கு தெம்பு திராணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாயை திறப்பாரா சிஎம், இதுக்கு பதில் சொல்லுவாரா சிஎம்? இனி எவனாச்சும் இவர் யாரு, எங்க சேகர் பாபு ஐயாவை ஃப்ராடு, என்ன ஊழல் சக்தி, தீய சக்தின்னு சொன்னோம்னா செருப்பு பிய்ய செருப்படி விழும் அப்படின்றதையும் சொல்லிடுங்க. ஒரு தாவேக்கார பயலுக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. இது வந்து பழனி மேட்டர் தாண்டியோ, மிச்சம் நிறைய மேட்டர்ஸ்லாம் வரும். இன்னும் பேசுறதுக்கு 1000 சப்ஜெக்ட் வச்சிருக்கீங்க, நாசமத்து போறவீங்களா?